பொறுத்தர் படிக்கும் மாணவனுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா டிஆர்டிஓ பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். ஏன்னா டிஆர்டிஓ அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ இந்தியாவும் வேற ஒரு நாடு ஃப்ரான்ஸு அல்லது இங்கிலாந்து அவங்க ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் மிலிட்ரி எக்ஸசைஸ். இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடக்குன்னா அதெல்லாம் படிக்கக்கூடாது, இந்தியாவுடைய பங்கு இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரின்னு ஆர்மி, நேவி, ஏர் இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமானது மட்டும் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. லைட்டாக மேட்டாப்பில் பார்த்துக்கலாம். என்ன பார்க்கணுன்னா ஒரு எக்ஸசைஸுங்கிறது வந்து யாருக்கு இடையில் நடக்குது, எங்கே நடக்குது, அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சமுத்திர சக்தின்னு இருக்குது, இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் நடக்குது. எங்கே வச்சு நடக்குன்னா விசாகப்பட்டினத்தில் வச்சு நடக்கு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திராங்கிறது யாருக்கு இடையில் நடக்குன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்குது. எங்கே வச்சு நடக்குன்னா ராஜஸ்தான். சக்தி இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் நடக்குது. எங்கன்னா லார்சாக்ங்கிறது ஃப்ரான்ஸில் உள்ள இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா போல்டு குருஷேத்ரா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் நடக்குது. எங்கன்னா ஜோத்பூருங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். யூத் அபியாஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்குது. எங்கே வச்சுருங்க அலாஸ்காங்கிறது அமெரிக்காவுடைய மாநிலம். இந்த அலாஸ்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய அதிபரும் அமெரிக்க அதிபரும் மீட் பண்ண இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலினெக்ஸ் அப்போ எஸ்எல்னா ஸ்ரீலங்கா, ஐஎன்னா இந்தியா. இப்போ ஸ்ரீலங்காவும் இந்தியாவும், இஎக்ஸ்னா எக்ஸசைஸ். அப்போ இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இடையில இது பண்ணுறது எங்கே வச்சு நடக்குதுன்னா கொழும்புல வச்சு நடக்குது, சிலினெக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎன் ரோக்கன். ஆக்சுவலாக ஐஎன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்தியா, ரோக்கன்னா ஆர்ஃபார் வந்து ரிபப்ளிக் ஆஃப் கொரியன் நேவி. அப்போ இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் நடுவில் நடக்குது. எங்கன்னா தென்கொரியாவில் வச்சு நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைகர் கிளாவ் புலிநகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்குது. விமானப்படையில் நடக்குது, விமானப்படைக்காண்டி நடக்குது, வட இந்தியாவில் நடக்குது. நெக்ஸ்ட்டு பாசெக்ஸ். ஏன்னா அப்போ இந்தியா எப்படி இருக்குன்னா இந்தியனுடைய கடற்கரையில் ஒட்டி ஏதாட்டும் ஒரு நாட்டுடைய ஷிப் ஏதாட்டும் வந்தால் இந்தியாவுக்கும் அவங்களுக்கு இடையில் நடக்கும். அப்போ வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்து, கிரீஸு, ஓமன் இந்த வடக்கு அரபிக்கடலில் வச்சு நடக்குது எக்ஸசைஸ். அதான் கொடுக்குறாங்க. இந்தியா அண்ட் கிரீக் நேவி வந்து கான்டாக்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாடோடி யானைகள் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் நடக்குது. எங்கன்னா மங்கோலியாவில் வச்சு நடக்குது. அடுத்தது வருணாங்கிறது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கடற்படைக்கு இடையில் நடக்கக்கூடியது. எங்கே வச்சு நடந்ததுன்னா அரபிக்கடலில் வச்சு நடந்துச்சு. மெய்டன்ங்கிறது இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் ஃபஸ்ட் டைம் நடக்குது. மெய்டன் ஸ்பீச் எப்படிம்பாங்க, மெய்டன் ஓவர், அந்த இது மெய்டன் ஓவர், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முதல் பதிவு மத்திய திரைக்கடலில் வச்சு நடக்குது. நெக்ஸ்ட்டு மைத்ரிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. எங்கே வச்சுருக்கீங்கன்னா மேகாலயாவில் வச்சு நடக்குது. சிம்பக்ஸ் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு இடையில் நடக்கக்கூடியது, தென் சீன பெருங்குடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸு டஸ்ட்லீக் இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடியது. எங்கே வச்சுருந்தா மகாராஷ்டிராவில் வச்சு நடக்குது. சூறாவளி இந்தியாவுக்கும் எகிப்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். சூரியகிரன் இது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடக்கக்கூடியது, நேபாளில் வச்சு நடக்குது. ட்ரோஃபக்ஸ் ஏன்னா இந்திய கடற்படையின் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மற்றும் மிகப்பெரிய கடல்சார் பயிற்சி. இது இந்திய கடற்படைக்கு இடையிலே நடக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ம காப்பாளர் ஏன்னா தர்ம கார்டியன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடக்குது. எங்கே வச்சு நடக்குதுன்னா ஜப்பானில் வச்சு நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எகுவெரின் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் நடக்குது, மாலத்தீவில் வச்சு நடக்குது. அடுத்தது கஞ்சார் டொல் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் நடக்குது, இந்தியாவில் வச்சு நடக்குது. அடுத்தது டிஆர்டிஓ ஏன்னா டிஆர்டிஓனா ஃபுல் ஃபார்ம்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். 1958 ஆரம்பிக்காங்க. இதனுடைய தலைவர் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா வி காமத். இது எதுக்காண்டி இருக்காங்க கேட்டிங்கன்னா அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் டெவலப் பண்ணுறக்காண்டி இருக்காங்க. இதனுடைய சாதனைகள்னு பார்க்கும்போது இப்போ இதில் வந்து 4th பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கிடணும். அதாவது இப்போ இந்த ட்ரெயின் மூலமாக அக்னி ஏவுகணையை செக் பண்ணாங்க. அப்போ அந்த அக்னி ஏவுகணையும் பார்த்துக்கணும். 1 2 3 4 5 அதனுடைய
லிமிட்டையும் பார்த்துக்கிடணும். அப்போ இதை பார்த்துக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒடிசாவில் சோதனை செய்யப்பட்டது. அதாவது வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ், இது வந்து ஒடிசாவில் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர் நீண்ட தூரம், இது ஷார்ட்டு நீண்ட தூரம் கிளைடு பாம் கௌரவ் சுக்காய் 30 மூலம், இந்த இருக்குல்ல கௌரவ் தான் இருக்கா, இது வந்து சுக்காய் 30 மூலம் செக் பண்ணியிருக்காங்க, லாங் ரேஞ்ச். அப்புறம் இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு போட்டானிக் ரேடார் வந்து டிஆர்டிஓவில் உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்தியாவுடைய இந்த இது கேப்பா நீர்மூழ்கி கப்பல், இந்தியாவுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து ஐஎன்எஸ் அரிகந்த். இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து ஐஎன்எஸ் அரிகாட் இந்த இருக்கு, அதை நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஐஎன்எஸ் கல்வாரி, கந்தேரி, கரஞ்சி, வேலா, வாகீர்லாம், அந்த வாஷீர்லாம் கல்வாரி வகுப்பை சேர்ந்த டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள். அப்புறம் அக்னி 1 ரேஞ்சு பார்த்துக்கிடுங்க 700 to 1250. 2 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2000 to 2ங்கிறது 2000 ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. 3ங்கிறது 3000 to 5000, 4ங்கிறது 3000 to 4000, 5ங்கிறது 5000 to 8000, 6ங்கிறது 8000 to 10,000. இது மட்டும் கண்டம் விட்டு கண்டம் போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிஷில். அப்போ இது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், இருந்தாலும் நம்ம அந்த ஏரியாவில் வரனால பார்த்துக்கிறோம். உட்காந்து படிங்க, நல்லா உட்காந்து திரும்ப படிங்க. நீங்கள் படித்ததே திரும்ப படிக்கணும், அதுதான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.